இப்போ நாங்கள் என்னத்தை வாங்கினாலும் ஒரு 4 கீ இல்லாட்டி 2 கீ தருவாங்க. அதே போல் வந்து இதில் 2 ரிமோட் தந்துருக்காங்க. ஒன்று தொலைஞ்சாலும் ஒன்றை வந்து நாங்கள் வந்து வீட்டை வச்சுக்கொள்ளலாம். ஒரு வடிவான ஒரு ரிமோட் உண்டு பாருங்கள், இவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி. உங்களுக்கு வந்து உங்களோட காருக்கு வந்து சென்ட்ரல் லாக்காக இருக்கலாம், காப்லேயாக இருக்கலாம், ஏசி ரிப்பேரிங்காக இருக்கலாம், பூட்டுறதுக்கு வந்து நீங்கள் விரும்புனீங்கன்னு சொன்னால் இந்த டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கதைங்க. அதோட வந்து என் ஃப்ரெண்டை கடைன்றனால என் பேரை வந்து சொல்லுங்கள், அப்படி பேடி பஸ் யூடியூப் சேனல் ஜோயின்னு சொல்லி சொல்லுங்கள். உங்களுக்கு உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் வந்து போட்டு தருவார். லாக் பண்ணுறது இருக்குது, அன்லாக் பண்ணுறது இருக்குது, அடுத்த ஸ்பீக்கர், அடுத்த டிக்கி. இது ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேடி பாய்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் வந்து 11:57 நானும் பவித்ரனும் வந்து ரெடியாக நிற்கிறோம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபன்னான ஒரு vlog-ஆ வந்து தான் செய்ய போகிறோம். இன்றைக்கு நான் உண்மையாகவே லீவு, இந்த ஹெல்பிங் வீடியோஸ்லேருந்து இன்றைக்கு மட்டும் ஒரு லீவ் எடுத்துட்டேன். அப்போ நான் இன்றைக்கி எந்த விதமான இன்குவாரிஸோ யாருக்கும் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கலாம் அந்த வேலைக்கு எதுக்கும் போகலை. என் சொந்த வேலைக்காக என்ன நான் ஃபுல்லாக அதன் மூலமாக ஓடிக்கொண்டு இருந்தனால எனக்கும் சின்ன 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 வேலைகள் இருந்து அந்த வேலைகள் எதுவும் வந்து நான் செய்யலை, கனகாலமாக செய்யாமல் விட்டுட்டேன். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் கார் வாங்கினவங்களுக்கு தெரியும், அந்த காருக்கு வந்து சென்டர் லாக்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது 4 கதவுக்கும் வந்து லாக், இந்த லாக் ரைட், இந்த லாக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பூட்டலை. அப்போ இந்த லாக் வந்து பூட்டணுமென்றக்காக நான் வந்து கார் வாங்கி ஒரு 4-5 நாளில் வந்து சென்டர் லாக் வந்து அந்த செட்டோட வாங்கி எடுத்துட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 8000 ரூபா வந்ததாடா, 7000மா எவ்வளோ, 7000 ரூபாய் வந்து சென்டர் லாக். அதை வந்து வாங்கி கார்ற பூட்லேயே இருக்குது. அதை பூட்டுறதுக்கு வந்து 8000 ரூபாய்க்கிட்ட வந்து தேவை. அப்போ எனக்கு உண்மையாகவே சொல்லணும்னு சொன்னால் டைம் வந்து இருக்குல்ல. ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணி கொண்டு வந்தவங்க, நிறைய இன்குவாரிஸ் இருந்தது. இப்போ என்ன சொல்கிறேன், இப்போ எந்த வேலை வந்து எனக்கு வந்து எப்பயும் வந்து ஃபர்ஸ்ட் இல்லை, இன்னொரு ஆக்கள்ற பிரச்சனை தான் எனக்கு வந்து எப்பயும் வந்து ஃபர்ஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வேலையை வந்து செய்யாமல் நான் அங்கங்கே ஓடிட்டேன். அப்போ இன்றைக்கு கொஞ்சம் ஃப்ரீ, இன்றைக்கு யாரும் காலும் பண்ணலை எனக்கு பெருசாக வந்து. அப்போ இன்றைக்கு கொஞ்சம் காலையில் ஃப்ரீயாக இருந்தேன் நான். அப்போ உடனே இன்றைக்கு நினச்சேன்னா இந்த சென்ட்ரல் லாக்கை பூட்டிடுவோம்னு சொல்லி. சென்ட்ரல் லாக் ஏன் கட்டாயம் இவ்வளோ காசை கொடுத்து பூட்டத்தானா வேணும்னு சொல்லி நீங்கள் சில பேர் தெரியாத ஆக்கள் கேட்பீங்க. என்னென்னா இப்போ இப்படி தான், இப்போ நான் இந்த காரை விட்டு இப்போ இறங்குறேன்னு சொன்னால், இது இப்படி இறங்குறேன்னு சொன்னால் போயிட்டு கீயால் தான் இந்த கதவை வந்து இப்படி லாக் பண்ணணும். அதே மாதிரி அங்கேயும் லாக் பண்ணணும். பிறகு இந்த கதவை திறந்தேன்னு சொன்னால் அந்த இந்த இருக்கு இதை வந்து இப்படி பூட்டி செய்யணும். அப்போ கொஞ்சம் கஷ்டம் இருக்குன்னு சொன்னால், கஷ்டம்னு சொல்ல மாட்டேன், சில டைமில் நாங்கள் மறந்துடுவோம்னே. இப்போ நாங்கள் டென்ஷனில் எங்கேயும் போகல, இப்போ ஒரு இடத்துல நாங்கள் போகிறோம், வீடியோ எடுக்க போகிறோம், இல்லைன்னு சொன்னால் ஏதாவது சாமான் வாங்க போகிறோம், இல்லாட்டி ஒரு பிரச்சனை சம்பந்தமாக போகிறோம்டா டக்குன்னு மூடிட்டு நாங்கள் மறந்துடுவோம். இது லாக் பண்ணியிருக்கோமா லாக் பண்ணலையான்னு சொல்லி பார்க்க மாட்டோம். அப்போ காருக்குள்ளே எப்பயும் வந்து எந்த கோப்ரோ இருக்கும், ஃபோன் இருக்கும், அடுத்த பவர் பேங்க் இருக்கும், காசுலாம் பெருசாக இருக்காது, அது எல்லாம் இருக்கும். அது எல்லாம் ஒரு சின்ன சாமான் களவு போனாலும் ஏன் இந்த பிரச்சனைனே. இப்போ அதனால சென்ட்ரல் லாக்ன்றது கட்டாயம் தேவை, கட்டாயம் பூட்டி தான் ஆகணும். அனாவசியமாக ஆடம்பர செலவான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை. கார் வந்து இருக்கும்னு சொன்னால், ஒரு ஆள்கிட்ட கார் ஒன்று இருக்கும்னு சொன்னால் அவனோட காரில் கட்டாயம் சென்ட்ரல் லாக் பூட்டணும். சென்ட்ரல் லாக் பூட்டுனா வந்து அதுக்கு ஒரு ரிமோட் ஒன்று தருவாங்க. அந்த ரிமோட் இருக்குன்னு சொன்னால் இப்போ நாங்கள் காரை விட்டு இறங்கிட்டு போயிட்டு லொக் அமைச்சிட்டோன்னே ரெண்டு சத்தம் ஒன்று இருக்கும், கார் ஃபுல்லாக எல்லாம் லொக் ஆகிடும். ஸோ அந்த வீடியோ தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. நானும் பவித்ரனும் போயிட்டு 6:50 போயிட்டு 6:50 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கேரேஜில் வந்து என்னோட படித்த ஒரு நண்பன், என் கிளாஸ்மேட் ஃப்ரெண்ட் ஒருத்தன் தான் அந்த சென்ட்ரல் லாக்லாம் பூட்டுறானே. அவனோட பேர் மிதுசன். அவனோட பேர் மிதுசன். அப்போ அவனை தான் நாங்கள் போயிட்டு மீட் பண்ண போகிறோம். மீட் பண்ண போயிட்டு இப்போ சும்மா வேலை இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ப்ராசஸ். அதாவது 4 கதவையும் கலட்டி 4 கதவுக்குள்ளேயும் வயரிங் செஞ்சு, மோட்டர் பூட்டி, மோட்டர் படைச்சி, இப்படி நிறைய வேலைகள் வந்து செஞ்சு தான் கடைசியாக ஃபைனலாக வந்து இது முடிய போகுது. இனி என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன செய்ய போகிறோம் என்ற சகல விஷயத்தையும் இந்த வீடியோ ஊடாக வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. கட்டாயம் இந்த வீடியோ வந்து யாராவது புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த நிறைய 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 வீடியோஸ் வந்து போட இருக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா மச்சான், இது அந்த இதுக்கு சென்ட்ரல் லாக்குக்கு என்ன மாதிரி மச்சான், என்ன எத்தனை அடியில் வயர் வாங்கணும்? அளந்து பார்த்து போட்டு சொல்ல போறியா? அதுக்கு பிறகு நான் கார்லாண்டா போகணும், என்ன பைக் இல்லடா. பக்கத்துல கடை இருக்கா மச்சான்? எவ்வளவு கையில கொண்டு வர? எவ்வளவு வருமோ வரியானே? 2000 கூலி எவ்வளவு மச்சான்? என்ன மாதிரி பூட்டுறதுக்கு மோட்டர்ல மடிச்சு போட்டு 8000 ரூபாய் எடுக்கிறேன். 6000 ரூபாய். 6000 ரூபாய் உண்மையாடா? டேய் மச்சான், நண்பா லவ் யூடா தங்கமே. ஒன்னு சாப்பிட்டியா நீ காலில்? சரி, வாங்கிட்டு வரியா?
இல்ல இல்ல sir. நீங்க வந்து நீங்க ஒன்று இந்த வழி ஓகே தாங்க ஓடி வரண்ணா. இந்த வாரம் மச்சான் இல்லை வாரம். ஓகேடா ஓகேடா இந்த வாரம். பாருங்க பாருங்க எப்படி 8000 அடிக்கிறவன் நமக்கு 6000 ஏண்டா கிட்டத்தட்ட 3000 2000 2000 ரூபாய்க்கிட்ட லெஸ் பண்றான் நண்பனுக்காக. பரவாயில்ல பரவாயில்ல நம்மளோட பொட்டி அவன் கூலியை லெஸ் பண்றானா அவனுக்கு செய்வேன்னா தெரிந்தானே. நமக்கு ஒருத்த உதவி செய்யறான்னு சொன்னா அவனுக்கு அதுக்கு மேலால செய்யறாங்க நம்ம. அதாவது எனக்கு யாராவது ஒரு கொஞ்சம் பாசம் காட்டிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு நான் என் உயிரையும் கொடுப்பேன். அவ்வளவுதான் என் அடுத்த விஷயம். அதான் இந்த பிக் பாயிண்ட். எங்க கொஞ்சம் போகணும் பேங்க் போகணும்னு அது அவனுக்கு அந்த கதைச்ச கதையிலடா நான் எங்க போகணும் நான் என்ன செய்யறேன்ன்ற எல்லாத்தையும் மறந்துட்டேன். அந்த 2000 ரூபா லெஸ் பண்றேன்ன்றக்காக ஓகே இப்படி இப்படி மச்சா இப்படி ஓகே. அப்படியே போயிட்டு காசை நீ எடுத்துட்டு அப்படியே காசை எடுத்துட்டு அப்படியே கடைக்கு போயிட்டு இனி சென்ட்ரல் லாக் வந்து எப்படி பூட்டுறாங்கன்றதை வந்து முடிஞ்ச அளவு என்னால் உங்களுக்கு எவ்வளோ வழியாக காட்டலுமோ அவ்வளோ வழியாக வந்தால் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதோட வந்து மட்டக்களப்பில் யாராக இருப்பீங்கன்னு சொன்னால் சென்ட்ரல் லாக் வந்து நீங்கள் பூட்டணும்னு சொன்னால் இந்த வீடியோ வந்து பார்க்குற மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாமண்ணே. ரைட் சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்ட்ரல் லாக் வந்து நான் சொன்னேன் நான் ஆல்ரெடி வந்து வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லி. இதுதான் அந்த சென்ட்ரல் லாக் ரைட். இதை வந்து உங்களுக்கே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து பாருங்கள் இதில் அந்த மோட்டர் என்ன அதாவது 4 கதவுக்குள்ளேயும் வந்து வரும். இந்த இருக்கிற மோட்டர் தான் வரும் போல் பவித்திரன் இந்த இருக்கு திறந்து மூடுறது இந்த இது 4 கதவுக்குள்ளேயும் வரும். அப்போ 4 மோட்டர் வந்து வச்சுருக்குறாங்க. அதோட வந்து கொஞ்சம் வயரும் வந்து வச்சுருக்காங்க. இந்த வயர் வந்து காணாமல் வரும். நாங்கள் எக்ஸ்ட்ராவாக 2000 ரூபாய்க்கு வயர் வாங்கணும்னு சொல்லியிருந்தான். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்கிற காருக்கு ரிமோட் தந்துருக்காங்க. இனி எங்கட அந்த இடுப்பில் வந்து கொழுகிட்டு தெரியலாம். அந்த ரிமோட் தான் இந்த இருக்குது ரைட். இந்த இருக்குது ரிமோட். அது அப்போ நமக்கு இப்போ கீ தருவாங்க. நீ வீட்டுக்கு கீ இப்போ நாங்கள் என்னத்தை வாங்கினாலும் ஒரு 4 கீ இல்லாட்டி 2 கீ தருவாங்க. அதே போல் வந்து இதில் 2 ரிமோட் தந்துருக்காங்க. ஒன்று தொலைஞ்சாலும் ஒன்றை வந்து நாங்கள் வந்து வீட்டை வச்சுக்கொள்ளலாம். ஒரு வடிவான ஒரு ரிமோட் உண்டு பாருங்கள் இவ்வளோ வடிவாக இருக்குதுன்னு சொல்லி சரியா. இதுவும் தந்துருக்காங்க. இதை வந்து வாங்குறதுக்கு எங்களுக்கு திரும்பி மறந்துட்டேன் 7,000 ரூபா போச்சுண்ணே. 7,000 ரூபா போச்சு. இப்போ பூட்டுறதுக்கு வந்து நார்மலாக எல்லா இடம் வந்து பூட்டுறேன்னு சொன்னால் எனக்கு 8,000 ரூபாய்க்கிட்ட போகும். இப்போ நண்பன்ன்றனால எனக்கு 6,000 ரூபாய்க்கு செஞ்சு தரான். இனி இதையும் கொண்டு போயிட்டு காசும் வந்து விட்ரோ பண்ணி எடுத்துட்டேன். யா காசும் 10,000 ரூபா காசு வந்து விட்ரோ பண்ணி வச்சிருக்கேன். இனி போயிட்டு அங்கே கண்டினியூ பண்ணுறேன் ரைட். இந்த ஜங்ஷனோட கடைக்கு முன்னுக்கு இருக்கிற கராஜ்டா முன்னுக்கு அந்த லொரி ஒன்று போகுது அதுக்கு பக்கத்தில் அங்கே இதாக தண்டிருக்கணும். KKY என்ன சொன்னோம்லடா KTR மோட்டர்ஸ் தான் இருக்கு இந்த இருக்கு முன்னுக்கு. அப்போ அவனை கோடிச்சு கூப்பிட்டா உள்ளுக்குள்ள இருக்கல என்னடா இவ்வளோ வாகனம்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் பவித்துறேன் கொஞ்சம் முன்னுக்குடா ஃபர்ஸ்ட் டைம் பாரு ஒரு கேரேஜுக்கு KTR மோட்டர் இந்த வந்து தான் நண்பன் வரான் நண்பா நிற்கிறான். எப்படி அவன் தான் என்னது நண்பன். KTR மோட்டர்ஸ் வேற கிளைகள் இல்லை. யா 16,000 பேர் அடுத்து பெட்ரோல் 3 மணி சது டீசலில் 16,000 பேரும் 3 பெட்ரோல் 5,000 ரூபாய்க்குள்ள வரும் 10,000 ரூபா கொண்டு போ. அவன் விரைச்சு வைக்கார் 10,000 ரூபா வந்துட்டு ரைட். ஃபைனலாக வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டேன். இப்போ நான் சொன்ன மாதிரி ப்ராசஸ் தான் சரியா. அந்த 4 கதவையும் வந்து கலட்டணும். 4 கதவையும் வந்து கலட்டணும். இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட்டாக வந்து முதலாவது கதவு, அதே பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 2வது கதவு, அதே பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கதவுன்னு சொல்லி 4 கதவையுமே வந்து கலட்டணும். கொஞ்சம் வேலை கூட தான் வேலை கூட இந்த இருக்கு. இது வந்து நான் வந்து ஸ்டார்டிங் வந்து நினைக்கிறேன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட நோ கலட்டக்குள்ள பயங்கரமாக இருக்குடாப்பா. பாப்போம் உள்ளுக்குள்ள என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி. ஆனால் அதை பிடிச்ச அப்படியே அந்த இழுக்கக்குள்ள அந்த மனசு கஷ்டமாக இருக்குண்ணே.
பாவமா அதை திறந்ததுக்கு பிறகு நான் போகிறேன். அதாவது உள்ளுக்குள்ளே திறந்து அப்படி இருக்கும்னு சொல்லி எனக்கு உண்மையாக தெரியாது. திறந்ததுக்கு பிறகு போ. இந்த இருக்கான் இவன் தான் ஓனர். இந்த இந்த கேரேஜோட ஓனர் வந்து இந்த அறிக்கை இவர் தான் அவர் வந்து என் கிளாஸ்மேட் நண்பன். இந்த இருக்கு இதுதான் வந்து அவங்களோட கேரேஜ். இருக்கு எம்ஆர்பி மோட்டர்ஸ் ஆட்டோ எலக்ட்ரிக்கல் ஏசி மெக்கானிக்கும் இங்கே வந்து செய்யலாம். எம்ஆர்பி மோட்டர்ஸ் வந்து இவங்களோட அதாவது காப்லையும் வந்து இவங்கடைய வந்து பூட்டலாம். இவங்கடைய பூட்டக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வீடியோ வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து உங்களோட காருக்கு வந்து சென்ட்ரல் லோக்காக இருக்கலாம், காப்லேயாக இருக்கலாம், ஏசி ரிப்பேரிங்காக இருக்கலாம், பூட்டுறதுக்கு வந்து நீங்கள் விரும்புனீங்கன்னு சொன்னால் இந்த டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கதைங்க. அதோட வந்து என் ஃப்ரெண்டை கடைன்றனால என் பேரை வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு பேடி பஸ் யூடியூப் சேனல் ஜோயின்னு சொல்லி சொல்லுங்கள். உங்களுக்கு உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் வந்து போட்டு தருவான். சரி பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே வந்து இப்படி தான்டா இருக்கும். திறந்தா உங்களுக்கு பொலித்தீன் அடிச்சு வச்சிருக்காங்க. மை காட். அங்காலையும் ஓப்பன், மேலையும் ஓப்பன். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக சேலான் வயர் மாதிரி இருக்கு எல்லா வயரும். சரி நார்மலே நீ என்ன ப்ரைஸில் எடுக்கிற? நீ நார்மலா 6000 ரூபா. 6000 தானா? நார்மலா 8000 ரூபா எடுக்கிறேன். 8000 எடுக்கிறேன். சொல்லு அவ என்ன மாதிரி இப்போ எந்த பேரை வந்து சொல்லி வந்தா டிஸ்கவுண்ட் கொடுப்பியா எல்லாருக்கும்? உண்மையாவா? சரி அப்போ வீடியோ வந்து பார்க்குறாங்க வந்து என்ன பேடி பாய்ஸ் யூடியூப் சேனலில் வந்து பார்த்து உங்களோட நண்பன் வீடியோ வந்து பார்த்துனான்னு சொல்லி வந்து பாருங்க. இந்த இதெல்லாம் சாமான் இதெல்லாம் 4 கதவுலையும் போட்டுடுமாடா? எல்லாத்தையும் கூட உண்ட போது தான் பாக்கலாம் இருக்கு. எனக்கு எத்தனை மணி தேவை ப்ரோசஸ்? 1 மணி தான் காணுமா? மிக விரைவில் பூட்டி தருவான் நண்பன். வேற ஃபுல்லாகவே வெஹிக்கிள் தான். எல்லா வேன் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் கால் பண்ணி வந்தனால எனக்கு வந்து வேலையை முடிச்சு போட்டு இனி நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ரைட். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து முடிச்சு ரைட். இப்போ பேக் பண்ணுறோம் எல்லாத்தையும். இனி வந்து பூட்ட போகிறோம். கிட்டத்தட்ட 1:30 போல் வந்து நான் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2:58. இனி எல்லாம் பூட்டிட்டு இந்த எல்லாத்தையும் எடுத்து கொழுகுறாங்க. ரைட். எல்லாத்தையும் எடுத்து மட்டும் சொன்னால் இனி வேலை முடிஞ்சு. இனி ஒரு டாட்டாவை உங்களுக்கு வந்து சொல்லிவிட்டு அப்படியே போனோம்டா. சரி ஃபைனலாக எல்லா வேலையும் முடிஞ்சு அப்படியே வந்து நம்ம நண்பன்கிட்ட வந்து காசை கொடுத்துடுவோம். ரைட். நண்பா வாங்க நண்பா. நண்பா இந்தா தேங்க்யூ ஸோ மச். குறைஞ்சி எடுத்துருக்கான் செல்ல குட்டி. என் சொல்ல விருப்படியா அவன் கடையை பற்றி? எப்போ இப்போ க்ளோஸ் பண்ணுற நீ? எப்போ திறக்குறேன்? ஞாயிற்றுக்கிழமை கூட்டுரு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் போட்டுறேன். என்ன மற்ற காலையில் எத்தனை மணி திறப்பா? காலையில் 9 மணிக்கு. 9 மணி தான் இருந்துருவா. நைட் போட்டுறது இரவு? நைட் கூட்டுற வேலையெல்லாம் முடியட்டா போட்டுருவேன். என்ன சரி நீங்களும் வந்து விருப்பம்னு சொன்னால் என்ன நண்பன் ஃபோன் நம்பர் வந்து அந்த பேனரில் வந்து நான் காட்டுறேன்னா கால் பண்ணிவிட்டு வாங்க. ஸ்ட்ரைட். ஏண்டா நிறைய வாகனங்கள் வரனாலே கால் பண்ணிட்டு வந்ததான் சரியாக இருக்கும். என்ன தூரம் வந்து வந்தீங்கன்னு சொன்னால் பிறகு வந்து அலைச்சலாம் வந்து போயிடும். ஸோ என்ன வாரனாலும் கால் பண்ணிட்டு வந்தான் எல்லாம். ரைட். நான் போயிட்டு வரேன். பைடா. ரைட். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிமோட் இருக்குது, அதோட கீ இருக்குது. ஃபைனலாக வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. டோட்டலாகவே வந்து 7,000ம் 6,000ம் 11,000 ரூபா காசு தான் சென்ட்ரல் லொக்குக்கு வந்து டோட்டலாக போயிருக்கேனே. அங்கே 2,000 ரூபாய் இருக்குண்ணே. 13,000 ரூபா டோட்டலாக வந்து போயிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து வடியாக காட்டுங்களேன் இந்த ரிமோட்டை. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லாக் பண்ணுறது இருக்குது, அன்லாக் பண்ணுறது இருக்குது, அடுத்த ஸ்பீக்கர், அடுத்த டிக்கி. இது ரெண்டும் வந்து சும்மா அடிச்சிருக்கிறாங்களாம் ரிமோட்டில். ஸோ வந்து ஒர்க் பண்ணாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. மற்றபடி இந்த லாக் பண்ணுறதும் அன்லாக் பண்ணுறதும் ஒர்க் பண்ணும். ரைட்.
கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காரை வந்து அன்லாக் பண்ணுறேன். பாருங்கள் காரை பாருங்கள். பார்த்தீங்க லைட் ஒன்று வந்து வடிவ ஸ்டைலிஷாக திரும்பி வந்து லாக் பண்ணுறேன். ரைட் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக முடிஞ்சு ரைட். இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறோம். இது வரைக்கும் இந்த வீடியோ வந்து பொறுமையாக வந்து பார்த்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. இனி நாளைக்கு வந்து சர்ச்சுக்கு போயிடுவேன். இனி திங்கக்கிழமையிலேருந்து திரும்பி பழைய மாதிரி ஹெல்பிங் வீடியோ எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகி திரும்பி பழைய மாதிரி ஓடிக்கொண்டிருக்கும். உங்களுடைய தொடர்ச்சியான இந்த ஆதரவுக்கு வந்து பெரிய ஒரு நன்றியை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன். யாராவது வந்து புதுசாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கரெக்டாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எங்களுக்கு ஒரு வகையில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களை வந்து விடைபெற்று செல்கின்றேன். பை கைஸ்.